வணக்கம். மாந்திரீகம் செய்ய மயான ருத்ரன் மை செய்யும் இரகசியங்களும் அதனுடைய விதிமுறைகளையும் பற்றி சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். மயான ருத்ரன் மை என்பது எந்த விதமான சுப விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் அனைத்து வகையான கெடு பலன்களும் செய்வது இந்த மைதான். மாந்திரீகத்தில் அஷ்டகர்மம் என்று சொல்லக்கூடிய வசியம், மோகனம், ஸ்தம்பனம், வித்வேஷனம், ஆக்ரேஷனம், மாரணம் என்று சொல்லக்கூடிய 8 வகையான அஷ்டகர்மத்தில் வசியம், மோகனத்தை தவிர்த்து மீதமுள்ள 8 வகையான அஷ்டகர்மத்தில் 2ஐ விட்டுவிட்டு 6 வகையான கெடு பலன்களை செய்யக்கூடிய மைதான் மயான ருத்ர மை. இந்த மயான ருத்ர மையை செய்யக்கூடிய நாளாக சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, அமாவாசைக்கு மறுநாள். இந்த நாட்களில் மயான ருத்ரன் என்று சொல்லக்கூடிய மயானத்தில் எரிமேடை, பிணத்தை எரிக்கும் எரிமேடையிலிருந்தும் அந்த சாம்பல்களை எடுத்து மயானத்திலே இருக்கக்கூடிய ஊமத்தங்காய், அந்த ஊமத்தங்காயை மயானத்திலிருந்து தான் எடுக்கணும். எட்டி மரத்தினுடைய தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய வேரை எடுக்க வேண்டிய நிலையாக இருக்கும். தலைச்சுருளி அதனுடைய விதைகளை எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பேய் தும்பை, பேய் அவரை, பேய் பீர்க்கன், இது எல்லாம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மயானத்திலே பேய் தும்பன், பேய் அவரை, பேய் பீர்க்கனெல்லாம் எடுக்க முடியாது. இது வேலியோரங்களில் இல்லைன்னா ஏதாச்சும் மலைப்பகுதியில் இதை கிடைக்கும், இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வரித்தும்பட்டி காய் என்று சொல்லக்கூடியது ஒரு விதமான ஒரு உருண்ட வடிவில் வரி வரியாக இருக்கும். அந்த வரிக்கும்பட்டி காயை எடுத்து அதன் உள்ளே இருக்கக்கூடிய சதை பகுதியை எடுத்துக்கின்னு, அதே மாதிரி பேய் பீர்க்கன், பேய் அவரை, பேய் தும்பை. பேய் தும்பை என்பது நமது சாலை ஓரங்களில் இருக்கும். சாலை ஓரங்களில் அதிகப்படியான இரத்தச் சிவப்பில் அதனுடைய மலர்களும் நீண்ட நெடிய ஒரு 4 அடி அல்லது 4.5 அடி உயரமாக வளரும் தும்பை செடி மாதிரியே இருக்கும் அதனுடைய பூ. அது மட்டும் இல்லாமல் அந்த பேய் தும்பை அது உள்ளே இருக்கக்கூடிய தும்பை செடி மாதிரியே இருக்கும். ஆனால் அதன் உள்ளே குளவி கூடு கட்டி இருக்கும். அதை மிக பக்குவமாக எடுக்கணும், இல்லைன்னா குளவி கையை கொட்டிடும், வலியும் வேதனையும் அதிகமாகிடும். இது எல்லாமே ஒன்றாக சமன் சேர்த்து இதனுடன் பல இரகசியமான பல வகையான கெடுதல்களை செய்யக்கூடிய பொருளையும் சேர்க்கணும். இதில் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய்க்கிழமை இறந்து செவ்வாய்க்கிழமையே எரிக்கப்பட்ட பிணத்தினுடைய தலைப்பகுதி இருக்கக்கூடிய சாம்பல், இதை காடாற்றுவதற்கு முன்பதாகவே எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, காடாற்றுவது என்பது எரித்தவர்களுடைய சாம்பலை இறந்தவர்களுடைய உறவுக்காரங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா, அதை தண்ணீர் தெளித்து அந்த சாம்பலை எடுத்து அதை கடல் நீரில் கலப்பதற்கு அதை எடுத்துன்னு போயிடுவாங்க இல்லையா. அதற்கு முன்பதாகவே செவ்வாய்க்கிழமை இறந்து செவ்வாய்க்கிழமையே எரிக்கப்பட்டவருடைய மண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுக்கணும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா, சனிக்கிழமை இறந்து சனிக்கிழமையே எரிக்கப்பட்டவருடைய மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுக்கணும். இது நீங்களாக போய் எடுக்க முடியாது. இதுக்கு பிணத்தை எரிக்கும் அந்த வெட்டியானுக்கு நீங்கள் காசு பணம் கொடுத்தா தான் கிடைக்கும். இதை எடுப்பது தவறு தான்.
இருந்தாலும் இதை எடுத்தாதான் இந்த மயான ருத்ரனுடைய மையை செய்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் துர்மரணம் என்று சொல்லக்கூடிய விபத்துக்களால் மரணம் அடைகின்ற பிணத்தை எரித்தது அதனுடைய சாம்பல் தேவைப்படும். அல்லது விஷம் குடித்து தூக்கு போட்டுக்கிட்டு இப்படி இவர்கள் ஆயுள் காலம் முடிவதற்கு முன்பதாகவே இறக்கின்றவர்களுடைய அந்த துர்மரணம் இருந்தால், அல்லது சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இறந்தவங்களாக இருந்தால் அவங்களுடைய ஆத்மா அவ்வளவு எளிதில் சாந்தியாகாது. இது ஒரு ஆக்ரோஷமான உயிராகவே இருக்கும். இந்த ஆக்ரோஷமான உயிரை நீங்கள் அந்த சாம்பலை எடுக்கிறதுக்கு கூட சில வகையான பூஜை விதிகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். எரி மேடையில் 4 திசையிலும் எலுமிச்சம்பழம், தாம்பூலம், அது மட்டும் இல்லாமல் கற்பூரம், 4 ஒரு எரிமேடை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 மூலை இருக்கு இல்லையா, அந்த 4 மூலையிலையும் தாம்பூலத்தை கீழே வச்சு அது பக்கத்தில் எலுமிச்சை பழத்தை வச்சு கற்பூரத்தை ஏற்றிட்டு அந்த கற்பூரத்தினுடைய அந்த எரியுது அந்த நெருப்பிலேயே எலுமிச்சம்பழத்தை அது மேலே நம்ம இறந்தவருடைய பேரை சொல்லி அதுக்கு நாம் தீபார்த்தனை காட்டுற மாதிரி காட்டி அதுக்கப்புறம் அங்கே வச்சு நசுக்கி உங்களுடைய அனுமதியோடு எடுக்கணும். அனுமதி இல்லாமல் எடுக்கிறவங்களுக்கு பாதிப்பை கொடுத்துரும். ஆகையால் அனுமதியுடன் அதை எடுத்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். உங்களுடைய உயிரையும் உங்களுடைய உதவியும் எனக்கு வேணும்னு மன்றாடி கேட்டால் தான் இது எல்லாமே நடக்குமே தவிர, நேரப்படணும் சாம்பலை எடுத்துன்னு வந்தோடனே அது வெறும் சாம்பலை வச்சு கூட பல வகையான கெடு பலன்களை தான் செய்ய முடியும், நற்பலன்களை செய்ய முடியாது. ஒரு வியாபாரத்தை அழிக்கிறது, ஒரு குடும்பத்தை ஒழிக்கிறது. பாருங்கள், அஷ்டகர்மம் என்பது சாதாரண கர்மம், கெட்டதை செய்யக்கூடியது தான் கர்மம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு வியாபாரமே நடக்க முடியாத அளவுக்கு செய்கிறது. இது எப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, எதிரி ஆளுகள் ஏவல் பில்லி சூனியம் செய்து அவர்களை அழித்தா அதுக்கு மறுபடியும் செய்யக்கூடியது தான் இத்தகையான கெடு பலன்களை தரக்கூடிய இந்த மையெல்லாம். வியாபாரத்தை முடக்கிறது, ஒரு குடும்பத்தை நிலை குலைய செய்வது, தகாத உறவுகளாக இருக்கிறவங்களை ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாத அளவுக்கு பிரித்தெடுப்பது. அப்புறம் தவறான நட்பு இருக்கும், தவறான நட்பு, தவறான சேர்க்கை, இவங்களை வாழ்நாள் முழுக்க எதிரியாகவே இருக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் கொடிய பிரிவினைகளை செய்வது. நல்லவங்களை பிரித்தா பாவம். தவறான உறவுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பையன் இன்னொரு பையனோடு சேர்ந்து தவறான வேலைகளை செய்யும்போது அவங்கள பிரிக்கலாம். ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு சேர்ந்து தவறான உறவுகளில் இருந்தால் அதை பிரிக்கலாம். தவறான ஆண் பெண் உறவுகளாக இருந்தால் அதை பிரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொடிய பாதகத்தை செய்யும் மனிதர்கள், அதை கேட்டிங்கனாக்கா படிக்கிற பிள்ளைங்களை துன்புறுத்துறது, அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்களவே பல நாட்களாக கொடுமை செய்கிறது, கெடுதல் செய்கிறது, இப்படிப்பட்ட சில பாதகத்தை செய்கிறவங்கள அவங்கள அழிக்கிறதுக்காகவும் அவங்கள இருக்கிற இடத்த விட்டுட்டு வெளியில் ஓட வைக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் பைத்தியம் பிடிக்க வைக்கிறது, பல வகையான மன நோயாளிகளாக உருவாக்குவது, உடலில் வியாதிகளை உருவாக்குவது, அதுக்கப்புறம் தன்னுடைய செயலை மறந்து மனிதர்கள் பித்து பிடிச்சது. பைத்தியன்றது வேற, இவங்க நல்லாவே இருப்பாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது, அப்படி ஒரு பாதகத்தை செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எதிர்த்தாப்பில் போட்டி, பொறாமை, வயிற்றெரிச்சல், எதிர்ப்பு, ஏளனம், அவமானம் செய்துக்கிட்டு எப்போ போகும்போதும் வரும்போதெல்லாம் உங்களை மனம் கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறது, அடுத்தது உங்களை அழிக்க நினைக்கிறது, உங்களை கஷ்டப்படுத்துறது, உங்களை மனக்கவலைக்கு உள்ளாக்குறது, இரவு பகலாக அவங்கள நினச்சி நீங்கள் பயப்படுறது, இப்படிப்பட்ட பாதகங்களை செய்கிறவங்கள அழிக்கிறதுக்காகவும், அழிக்கிறதுன்னு கேட்டாக்கா உயிரை எடுக்கிறது கிடையாது, அவர்களுடைய
செயல்களை மாற்றி அவர்களை வந்து வெளியில் அனுப்புறது, இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா இருக்கிற இடத்த விட்டு வெளியில் ஓட்டி விடுறது, இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா இதே மையை வச்சு நாம் பாவைகளை செய்து ஏவல் செய்தாக்கா அவங்களுடைய மனநலம் மாறி இருக்கிற வீடு, இடம், சொத்து இது எல்லாமே விட்டுட்டு ஊரை விட்டு வெளியூருக்கு போயிடுறது. இல்லைன்னா அவங்க வேறொரு பிரச்சனைகளால் வந்து தன் இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் போயிடுறது. இப்படிப்பட்ட கெடுதல்களை மட்டும் செய்யக்கூடிய மை தான் மயான ருத்ரமை. இந்த மையை செய்கிறதுக்கு மயானத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஊமத்தம் காய், முள்ளாக இருக்கும் இல்லையா, அந்த ஊமத்தங்காயை தனியாக அது அதாவது கேட்டிங்கன்னா அந்த ஒரு காயை மட்டும் அறக்கக்கூடாது, ஆணி வேர் அறுபடாமல் எடுக்கணும். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசைக்கு மறுநாள் அதை எடுத்து அதுக்கப்புறம் 8 வேர் தெற்கு திசையாய் நோக்கி, அதனுடைய வேர்கள் வந்து பல வழியில் இருக்கும், பல திசைகள் இருக்கும். தெற்கு திசையில் இருக்கக்கூடிய வேரை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அந்த செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை இறந்தவங்களுடைய செவ்வாய்க்கிழமை இறந்திருந்தால் தலைப்பகுதியிலும், சனிக்கிழமை இறந்திருந்தால் அவங்களுடைய மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சாம்பல் இருந்தால் கூட போதும். அது வெட்டியாருடைய அனுமதியுடன் எடுக்கணும். தேவை நீங்கள் தெரியாமல் எடுக்கக்கூடாது. போய் அதுக்கு முன்னாடி அதுக்கு காப்பு கட்டி அதுக்கப்புறம் தாம்பூலம், கற்பூரம், எலுமிச்சை பழத்தை உங்கள் தலையை சுற்றி நசுக்கிட்டு இறந்தவருடைய பேரை சொல்லி அவர்கிட்ட மன்றாடி தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர இந்த சாம்பல் எல்லாம் திருடிக்கிட்டு வரக்கூடாது. அது தப்பாகிடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா பேய் அவரன், பேய் தும்பை, அதுக்கப்புறம் பேய் பீர்க்கன், இது எல்லாமே எது எடுக்கிறதா இருந்தாலும் அழிக்கிற வேலைக்காக சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசைக்கு மறுநாள் இதை எடுத்து நிழலில் காய வைக்கணும். காய வச்சுட்டு அதாவது கேட்டிங்கனாக்கா முதல்ல இதை கொண்டு வந்த உடனே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நிழலில் காய வச்சு அதுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கு பிறகு இந்த பொருளையெல்லாம் ஒவ்வொன்றும் சேகரித்து கடுமையாக பாதிப்பை கொடுக்குற வேலைன்றதுனால இதை அரைக்கும் போது கூட புணுக்கு, ஜவ்வாது, கஸ்தூரி, அது மட்டும் முக்குடல், அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா வாசனை திரவியம் சொல்ல சென்ட்டு கூட நீங்கள் அதில் வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பொருளையெல்லாம் சேர்த்து பச்சை கற்பூரம், அஞ்சனக்கல் இது எல்லாம் சேர்த்து அந்த நிழலில் நீங்கள் காய வச்ச அந்த சாம்பூலங்களும் அந்த விதைகளையும் எடுத்து நல்லா ஒரு மண் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து கற்பூரத்தை போட்டு அதை வந்து எரிக்கணும். நல்லா காஞ்சால் தான் நல்லா எரியும், இல்லாக்கட்டி சரியாக எரியாது. அதை எரித்து அதை சாம்பலாக்கி அஞ்சனக்கல் முதலில் இதை அரைக்கிறதுக்கு அமாவாசையை பயன்படுத்தலாம். அமாவாசை நாளில் அதிகாலையில் 3:30 மணியிலிருந்து 5:45 மணிக்குள்ளெல்லாம் வந்து நீங்கள் அரைச்சி எடுக்கணும். அஞ்சனக்கல்லெல்லாம் சேகரித்து மொத்தமாக வச்சுக்கிட்டு பச்சை கற்பூரமும் சேர்த்து வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இதில் வந்து தண்ணியை ஊற்றியெல்லாம் அரைக்கக்கூடாது. வேப்பெண்ணெய் விட்டு தான் அரைக்கணும். இதை வேப்பெண்ணெய் விட்டு அரைச்சி இதை வந்து பதப்படுத்துறது வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி யானை தந்தத்தில் தான் பதம் பண்ணி மயானத்தில் புதைச்சி வச்சுருந்து, இல்லை எட்டி மரத்தை வந்து துளையிட்டு அந்த துளைக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு தொலை மாதிரி வச்சுருந்து அதில் போட்டு வச்சுருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா எட்டி மரத்துக்கு தான் எல்லா வகையான துஷ்ட ஆத்மாக்களும் கட்டுப்படும். அதுக்கு தான் அது எட்டி, உங்களை எட்டி தூரமாக போகிறதுக்காக தான் எட்டி மரம் சொல்லுவாங்க. எட்டி மரத்தை வேறு வீட்டில் வச்சாவே வீட்டுக்குள்ளே வந்து கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எட்டி மரத்தினுடைய மரத்தில் துளையிட்டு அதில் தான் வச்சு பதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எட்டி மரத்தினுடைய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை அரைச்சி இதை வந்து ஒரு செம்பு டப்பாவாக இருந்தால் பரவாயில்ல, இல்லைனாக்கா எவர் சில்வராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு மண் பாத்திரமாக இருந்தால் அதுக்கு மேலே வந்து ஒரு அகல் மாதிரி போட்டு இதுக்கு மேலே வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு செம்பு தகடு, தாமரை தகடு, இரும்பு தகடு, அப்புறமா கேட்டிங்கனாக்கா பித்தளை தகடு, இந்த மாதிரி தகடை வாங்கிட்டு வந்து இதுக்கு மந்திரம்னு ஒன்று இருக்கும். இந்த மந்திரத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கனாக்கா
சிவனுடைய அச்சாரத்தங்களை எழுதி அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா அவருக்கு மந்திரத்தங்களை வந்து அந்த தகடில் உட்காந்து எழுதிடணும். அந்த மந்திரத்தங்களை தகடில் எழுதிட்டு அந்த மந்திரத்தை தான் நாம் பயன்படுத்துக்கு உண்டான வழியை நம்ம அந்த மையெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மையை வந்து அந்த மண் பாத்திரம் சின்னதாக வந்து ஒரு குடுவை மாதிரி இருந்தால் அதில் எல்லாமே எடுத்து போட்டுட்டு உங்களுடைய கையை வந்து எப்படி கழுவணும்னு கேட்டிங்கன்னாக்கா பசுமாட்டு கோமியத்தால் முதல்ல கழுவணும். அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா மஞ்சள் நீர் இருக்குது இல்லையா, அந்த மஞ்சள் நீரால் ஒரு முறை கழுவணும். அதுக்கப்புறம் பசும் பாலால் கழுவணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அஷ்டகர்மத்திலே மிகவும் கொடிய ஒரு மையத்தான் நீங்கள் செய்கிறீங்க. அந்த மையை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதை நாம் சொல்கிறோம். இதிலே வந்து கேட்டிங்கனாக்கா மோகினி வசிய மை இருக்குது, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எச்சிடி வசிய மை இருக்குது. மையெல்லாம் வந்து கேட்டிங்கனாக்கா செய்து நீங்கள் பயன்படுத்துனீங்களான்னு கேட்டிங்கனாக்கா இது செய்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு வந்து கேட்டிங்கனாக்கா இந்த மைகெல்லாம் வந்து தேவையில்லை என்றதுக்காக இதனுடைய முக்கியமான விஷயங்களை வந்து மாந்திரீகத்துக்கு இத்தகையான மை இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எத்தனை வகையான மாந்திரீகத்தை செய்தாலும் அதில் வந்து தோல்வி இல்லாமல் வெற்றி பெறுறதுக்கு தான் இதை நாம் பயன்படுத்துறதுக்காக வழியை சொல்கிறோம். இந்த மையை வந்து அரைச்சி நீங்கள் வந்து ஒரு மண் பாத்திரத்தில் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மண் பாத்திரத்தில் இருந்து நீங்கள் மேலே எழுத வேண்டியது வந்து நசிய மாவாய் அப்படின்னு எழுதணும். அதான் கேட்டிங்கனாக்கா நசி மசி மசின்ற எழுத்தும் எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் எழுதுகிற எழுத்து வந்து நசி ய மா வா மா நசிய மாவா என்ற எழுத்தை மட்டும் நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே வந்து ஓம் என்ற எழுத்தும் கீழே ஓம் என்ற எழுத்தும் நடுவில் வந்து கேட்டிங்கன்னாக்கா ந சி ய மாவாய் நசிய மாவா என்ற எழுத்தை வந்து தகடில் எழுதிட்டு அந்த மண் பாத்திரத்தை நீங்கள் போட்டிங்க இல்லையா, அந்த மண் பாத்திரத்தில் நீங்கள் மையை போட்டு வச்சுருக்கீங்களா, அது மேலே வந்து ஒரு சின்ன அகலை வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே அந்த தகடை வச்சு நீங்கள் ஒத்த நூல் கருப்பு நூலோ அல்லது வெள்ளை நூலோ இல்லை சிவப்பு நூலில் கட்டி இதை கொண்டு வந்து ஒன்று காளி கோயிலில் புதைச்சி வைக்கலாம். கோயில் உள்ளே வைக்க முடியாது, கோயில் வாசலில் கோயில் பின்புறமாக அந்த மாதிரி இடத்துங்களில் நீங்கள் தாராளமாக புதைச்சி வைக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா மயானத்திலே புதைச்சி எடுக்கலாம். ஆனால் மயானத்தில் புதைக்கக்கூடாது, பிணத்தை வச்சு திருப்புறாங்க இல்லையா இடுகாடு, அங்கே வச்சு புதைக்கணும். 48 நாள் அதுக்கு பலி பூஜையெல்லாம் கொடுக்கணும். 48 நாள் என்ன பூஜையை கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஆரம்பத்தில் வந்து கல்யாண பூசணிக்காய் கொடுக்கலாம், கருங்கோழி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சம்பழம் கொடுக்கலாம் உங்களால் முடியலைனாக்கா. ஆனால் கடைசி நாள் எடுக்கும்போது வந்து கருங்கோழி கொடுக்கணும். அந்த கருப்பு கோழியை வந்து அதுக்கு பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் 48வது நாள் எடுக்கணும். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நசிய மாவா என்ற மந்திரத்தையும் ஓம் நசிய மாவா என்ற மந்திரத்தையும் தினமும் உச்சரிக்க வேண்டியதாக இருக்கும். அதை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பலியை கொடுத்துட்டு வந்து அதுக்கு பிறகு இந்த மையை எடுத்து வீட்டில் வைக்கக்கூடாது, பூஜை அறையில் வைக்கக்கூடாது, எங்கே வைக்கக்கூடாது, மயானத்தில் மட்டும்தான் வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத வீடு இருக்குங்க இல்லையா, ஆள் நடமாட்டம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வரான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல அதை கொண்டு போய் வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்த கொடுக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பங்காளி சண்டையாக இருக்கும். இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா சும்மாவே சொல்லுவாங்க என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ண, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு வலியோட வேதனையோட வந்து இந்த மாதிரியெல்லாம் எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் சித்திரவதைப்படுத்துகிறாங்க, தினமும் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க, போகும்போது வரும்போது தொல்லைப்படுத்துகிறாங்க, என் பொண்ணை வந்து தவறான பாதையில் கொண்டு போகிறாங்க, பையனை இப்படி கொண்டு போகிறாங்க, வியாபாரத்தை இப்படி முடக்கிட்டாங்க, தொழிலை இப்படி முடக்கிட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாயிலா ஜீவனை எல்லாமே மாந்திரிகம் வச்சு கொல்றாங்க, நாசம் பண்ணுறாங்க, என் குடும்பத்தையே சர்வ நாசமாக அழிச்சிட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அவங்களுக்காக இதை பயன்படுத்தி கொடுத்தா உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை செய்கிறவங்க எந்த காரணத்தை கொண்டும் மாந்திரீகம் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் தெரியாதவங்களாக இருக்கட்டும் இந்த மையை நீங்கள் செய்து முடிச்சிடலாம். சில மாதங்கள் கஷ்டப்பட்டால் செய்து முடிச்சிடலாம், பல வருஷம் உங்களுக்கு பயன் உள்ளதாக இது இருக்கும். ஆனால் இதை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்திக்க கூடாது, மற்றவங்களுக்காக தான் பயன்படுத்தணும். உங்களுக்காக செய்கிறவங்களுக்காகவே பயன்படுத்தினா அதில் வந்து ஒருதலைபட்சமாக பெருசாக நன்மைகள் நடக்காது, பெரிதளவு நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி உங்களுக்கு
பல நாளாகவும் பல வருஷமாகவும் உங்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுத்து வந்தவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற இந்த மந்திரமோ இந்த மையம் உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். கோபம் என்பது மாந்திரிகம் செய்கிறவங்களுக்கு கட்டாயமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது செய்கிறவங்கள அழிக்க ஆரம்பிச்சிடுன்றதுனால மற்றவங்களுக்கு பயன்படுறதுக்கு உண்டான வழியை செய்யுங்க. ஏவல் பில்லி சூனியத்திலிருந்து விடுபட வையுங்க. குடும்பத்து நன்மைக்காக செய்து கொடுங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுக்கு உண்டான வழியை செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.